ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடி லேட்டஸ்டா ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்டேட் எதை பத்தினது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல டிடிடில இருந்து வர்ற எல்லா அப்டேட்ஸுமே நம்ம உடனே உங்களுக்கு வந்து வீடியோஸாவும் சரி கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்ற அப்டேட் தான் லேட்டஸ்டா வந்திருக்கு. நான் சொன்ன 20ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா நமக்கு ஒவ்வொரு அப்டேட்ஸா ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண வீடியோலையும் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த டிக்கெட்டோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கான ஸ்லாட் தான் உங்களுக்கு இருக்கும். 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இந்த தர்ஷன் டிக்கெட் உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணியும் புக் பண்ணலாம். ஏஜ் ப்ரூஃப்காக கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டை அப்லோட் வந்து பண்ணணும். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணி தான் டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். தரிசனம் போகும்போது உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட வயசு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ சீனியர் சிட்டிசன் மட்டும்தான் போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஒரு அட்டண்டன்ட் வந்து போகலாம். அட்டண்டன்ட் வந்து அவங்களோட ஸ்பௌஸா தான் இருக்கணும் அப்படின்றது டிடிடியோட ஒரு ரூல்ஸ். பட் வந்து உங்களோட பசங்க இல்லைன்னா பேர பசங்க இந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு போகலாம். பட் அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்றதும் டிடிடியோட ரூலா இருக்கு. பட் சமீபமா வந்து பிளட் ரிலேஷன் எல்லாமே அலோவ் பண்றாங்க. ஏஜ் வந்து பாக்குறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே சில இடங்கள்ல ஏஜ் வந்து சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 50 வயசு இல்லை அப்படின்னும் போதும் 50 வயசு அப்படின்னு போட்டு புக் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜே வந்து மூவ் ஆகாது. புக் பண்ணிட்டு தரிசனம் போகும்போது அங்க உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் கூட வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏஜ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா சீனியர் சிட்டிசனை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்ப கூட போறவங்க வந்து 40 வயசு அப்படின்றவங்க 50 வயசு அப்படின்னு போட்டிருந்தா சப்போஸ் நீங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணா மேபி வந்து சீனியர் சிட்டிசன் வந்து ரொம்ப முடியாதவங்க அவங்களுக்கு வந்து நீங்க போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்து ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க அலோவ் பண்ணா மட்டும்தான் உங்களால போக முடியும். மற்றபடி வந்து 50 வயசுக்கு மேல யார் அவங்க கூட போனாலும் கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. அது அவங்களோட பிளட் ரிலேஷனா இருக்கணும். மேபி போகக்கூடியவங்களோட சிபிலிங்ஸா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட பசங்க இந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். 50 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா தாராளமா அவங்களுக்கும் நீங்க ஆன்லைன்லயே சேர்த்து புக் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன்ல எங்கேயுமே தரமாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபா தரிசனம் 500 ரூபா தரிசனம் எல்லாம் டிசம்பர் மாசம் 16ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் பிளாக்ல தான் வச்சிருந்தாங்க. மேபி இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்டும் அந்த நாட்கள்ல பிளாக்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து அந்த ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் கடைசி டைம்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்கள்ல ஸ்பெஷலா ஏதாவது பூஜாஸ் வந்து இருக்கு அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய தர்ஷன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு ஓப்பன் ஆனாதான் தெரியும். இன்னைக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. அடுத்த அப்டேட் நமக்கு டிசம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டோட ஓப்பனிங் அப்டேட் வரணும். மேபி இது இன்னைக்கு நைட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட கொடுக்கலாம் அவங்க. ஸோ 24ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 25, 26லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். லாஸ்டா தான் உங்களுக்கு திருப்பதியோட ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி ஜனவரி மாசத்தோட அப்டேட்டும் இந்த 2-3 நாள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இல்லாம இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஃபுல் ஃப்ரீ தான். ஃப்ரீயாவே நீங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ தர்ஷன் எல்லாம் ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம சேனல்லே வந்து எப்படி புக் பண்றதுன்ற வீடியோ இருக்கு. நான் அதை வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை புக் பண்றதுக்கு உங்களுக்கு மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். லாகின் ஐடியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து அந்த நமக்கு லிங்க் வந்து 10 மணிக்கு கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வர்ச்சுவல் கியூ முடிச்சதுக்கு அப்புறமா மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபி ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு எந்த டேட்டுக்கு போறீங்களோ டேட்டை சூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டைம் ஸ்லாட் தான் இருக்கும். மத்தியானம் 3 மணி தான் உங்களுக்கான ஸ்லாட்டு. அந்த டைமை நீங்க சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது ஃபர்ஸ்டே நம்ம வந்து சீனியர் சிட்டிசனா இல்லைனா மாற்றுத்திறனாளியா அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம புக் கொடுத்தோம்னா நம்மளோட டிக்கெட் வந்து புக் ஆகிடும். முழுக்க ஈஸியாக வந்து புக் பண்ணிக்க முடியும். டிக்கெட்டோட கவுண்டிங்கும் 1000 அப்படின்றனால நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஸோ வயசானவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் போயிட்டு ஸ்டெப்ஸில் ஏற தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை. 300 ரூபா தரிசனத்தை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இந்த டிக்கெட் புக் பண்ணனா எனக்கு திருமலையில டிசம்பர் மாசத்துக்கு ரூம்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க. டிசம்பர் மாசத்துக்கான திருமலையோட ரூம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. வேணும்னா நீங்க ஏதாவது கேன்சல் ஆகுதா என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.